கேப்டன் இவர் எப்பவுமே இப்படியா இல்லை இப்போ மட்டும்தான் இப்படியா? அவருக்கு அடிக்கடி கொஞ்சம் இங்கே எதனா ஆகிடும். அதுமாரி ஆகிட்டாருன்னா ஒரு பேச்சு அவரே கேட்க மாட்டார். நாங்கள் கிரவுண்டில் என்ன சொல்கிறோன்னு அதையும் கேட்க மாட்டார், எல்லாம் திட்டுவார். ஜஸ்ட்டு ஒரு புல்லட் பாபா வச்சுன்னு இருக்கிறோம் டீமில். இன்றைக்கி அச்சு டீம் வின் பண்ணிட்டாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. நீங்களே பார்த்து விளம்பரம் பண்ணிக்கிங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிங்க. அப்போ நான் எதுக்கு இங்கே நிற்கணும்? அப்படி தானே? வாழ்த்துக்கள். ஆனால் உண்மை பிரமாதம் ஒரு மேட்ச் கொடுத்துருக்கீங்க. இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பெஷலான மேட்ச்னு சொன்னால் அது இதுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி 2-6 இவர் கொடுத்த அந்த 2-6 தான். ஸோ எனிவே அடுத்தடுத்த மேட்ச்க்கெலாம் இவருக்கு வாய்ப்புகள் கொடுப்பீங்க இல்லை எல்லாரும் ஒரு வாய்ப்பு பின்னாடி இருக்குவீங்களா? ஆக்சுவலாக வந்து இந்த மேட்ச் நிறைய பிளேயர் வரல, வேலை இருக்குன்றதுனால வீக் டேஸ்னால வேறு யாரும் வரலனாலும் இவர் தான் ஃப்ரண்ட்டில் ஆடுவார். ரெகுலராக இவர் தான் ஆடுறவர். போன மேட்ச் விக்கெட் விடாததுனால இவர் ஆடல, அதனால தான் வரும். போன மேட்ச் சொன்னது தான் எப்பயும் சொல்கிறேன், இந்த வின்னை வந்து எங்கள் ஊர் சின்ன பசங்களுக்காக டெடிகேட் பண்ணுறோம். எனிவே அடுத்தடுத்த சுற்றில் வெற்றி பெற்று தையூர்லேருந்து உங்கள் அணி வந்து ஸ்பெஷலாக ஒரு ப்ரைஸ் அடிக்கணும்னு எனது சார்பாக வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி ஃபைனல் வரைக்கும் வந்து உங்களோட இந்த மாதிரி இன்னிங்ஸை கொடுங்க. பால் நிறைய மீதியாக இருக்குது, கிழிச்சிட்டு போங்க பால்லாம் அடிச்சு. ஓகேங்களா? ஓகே, வாழ்த்துக்கள் தையூர் மக்களே. இந்த மாதிரி ஒரு பிளேயரை எங்களோட இந்த டோர்னமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்க. இவர் என்ன சாப்பிட்றான்னு ஸ்பெஷலாக கேட்டு தெரிஞ்சுங்க எல்லா பிளேயரும். ரைட்டு, இப்போ பிரசன்டேஷன் முடிவுக்கு வந்தது. அண்ட் பிரசன்டேஷன் முடிவோட இங்கே கமெண்ட்ரி பாக்ஸில் உங்களோட நினைவது கடைசி மேட்ச் கமெண்ட்ரி பண்ணுறதுக்காக நான் உங்கள் மது. எங்கடா போன மேட்ச் ஒரு ரிவ்யூ இங்கே போயிட்டு இருக்கு. பிரகானா ரிவ்யூனா அந்த மியூசிக் போட்டு விடணும். மியூசிக் ஸோ டிக் போட்டு விடுங்க. ஹார்ட் பீட். எஸ், பேட்ஸ்மேன் இஸ் அவுட். மணி ஒலித்திருக்கிறது, அவுட் என்ற மணி ஒலித்திருக்கிறது. ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல். மணிக்கும் அன்சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு. ஸோ டிஜே யூ கேன் புட் a song for this first wicket buddy. ஓகே, முதல் விக்கெட் இங்க எழுந்திருக்காங்க ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸ் அணியினர். முதல் இன்னொரு விக்கெட்டா ஆரவாரத்தோட இங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா அவுட் என்ற குரல் வரல. ஆனா ரிவ்யூ, ஐயோ டீம்ல 9 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு அவுட் என்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்குள்ள தெரியுது. ஸோ கார்பியனுக்கான ரிவ்யூ இப்போ ஃபர்ஸ்ட் அவுட்டுக்கு ரிவ்யூ பேட்ஸ்மேன் கேட்டாரு, இப்போ நாட் அவுட்டுக்கு ரிவ்யூ ஃபீல்டிங் டீம் கேட்குறாங்க. எனக்கு எட்ஜ் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இது ஒரு விக்கெட்டாக இருந்தால் பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ஓகே, தேர்ட் அம்பையர் செக் இன் ப்ராக்ரஸ். டிஜே புட் தட் ஹார்ட் பீட் சவுண்ட் படி. டிஜே புட் தட் ஹார்ட் பீட் சவுண்ட் படி. எதுக்கு மூணு நீ பேசுறதுக்கா? ஓகே, ஸோ நாட் அவுட் என்ற மணி ஒலித்திருக்கிறது இந்த ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும். அண்ட் செகண்ட் விக்கெட்டுக்கான சான்ஸானு பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் இல்லைங்க, நாட் அவுட்டு அப்படின்றது தேர்ட் அம்பையர் கால். ஸோ அது ஒரு டாட் பாலாக அமையுது அந்த விக்கெட்டும். இன்னொரு கேட்ச், இதுவும் அப்படி. ஆனால் ஒய்டு 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 போன 2 பால் அட்லீஸ்ட் ஏதாச்சும் உள்ளே இருந்துச்சு நினைக்கிறேன், ஒயிட் லைனுக்குள்ள. பட் இந்த பால் ரொம்ப வெளியே போன காரணத்தினால இங்கே ஒய்டு கொடுக்கப்பட்டிருக்கே அம்பையர்னால.
இந்த வாட்டி திருப்பியும் வந்து டிரைவுக்கான ஒரு முயற்சி. ஆனால் அவர் ஆடினதுக்கப்புறம் பேட்டு டான்ஸ் அடிச்சு பரதநாட்டியம், அதன் காரணத்தினால பால் ஈஸியாக பாஸ் ஆகி போயிடுச்சுங்க. சோஃபார் நல்லா போயிட்டு இருக்கு இந்த ஓவர். ஒரு ரன் மட்டுமே, அதுவும் அந்த வைடில் வந்த ரன்னு. இன்னொரு ரன்னை ஆட் பண்ணிக்கோங்கன்னு நினைக்கிறேன். வைடில் இல்லை, வைடு கொடுக்கப்படல. ரிவ்யூ கேட்டிருக்காங்க வைடு கொடுக்கலன்றதுக்காக. ஸோ வைடுக்கு ஒரு ரிவ்யூ இங்கே அம்பையர் கிட்ட. எஸ், ரிவ்யூ ஐ கெஸ் ரிவ்யூ ஓவர் நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஓகே, ஒரு டீமுக்கு ஒரு ரிவ்யூ தான் ஒரு இன்னிங்ஸில். அண்ட் ஒரு ரிவ்யூவை நீங்கள் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்க. ஸோ அதன் காரணத்தினால அடித்தாரடி. ஆனால் டாப் வச்சுங்க, எங்கே போக மாட்டேங்குது பந்து. பந்து போக மாட்டேங்குது. இங்கே நான் சீக்கிரம் வந்துட்டாருங்க ஓடி. ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ரெண்டு பேட்ஸ்மேனுக்கு இடையில. பரவாயில்ல, பட் சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு 17th டேவோட டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 கோவலம்ல மூன்றாவது கேள்வி அண்ட் கடைசி கேள்வியும் கூட டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் குவிஸ்ல. அண்ட் இந்தியா எந்த ஆண்டு முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றது? எஸ், ஸோ அதான் இப்போ கேள்வி. லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி. இந்தியா எந்த ஆண்டு முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றது? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் எப்போ பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்றது தான் கேள்வி. ஸோ அதை 1000 மணிக்கும் 1900, அதாவது 1900 அந்த இதுதான் ஒரு சரியான கேள்வி. அந்த சரியான கேள்வியை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பிரகாஷ் ஜி. அவர் தேர்ட் குவிஸுக்கான ஆன்சர் பண்ணி 1000 ரூபாய் வின் பண்ணியிருக்காருங்க. இங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சூரிய பிரகாஷ் ஜி ஃபார் வின்னிங் 1000 rupees. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா மானாமதி ஊர்ல இருந்து சூரிய பிரகாஷ் மணிக்கம் மானாமதி ஊர்ல இருந்து சூரிய பிரகாஷ் வின் பண்ணியிருக்காரு. இங்கே தேர்ட் குவிஸ்க்கான ஆன்சரை அவர் கரெக்டாக சொல்லி அண்ட் ஃபாஸ்ட்டாக சொல்லியும் 1000 ரூபாய் வின் பண்ணியிருக்காரு. ஓகே, குவிஸை தொடர்ந்து அடுத்த பந்து இங்க அவங்களுக்கு குவிஸா போயின்னு இருக்குதுங்க. கேள்வி என்னன்னா அடுத்த பால் வைடா இல்ல நோ பாலான்னு. பேக் டு பேக் வைட்ஸ் இங்க வந்திருக்கு. இஃபாஸ் பவுலர் பேக் டு பேக் வைடு போட்டிருக்காரு. இன்னும் ஒரு லீகல் டெலிவரி கூட போடல. ஆஹா, லீகல் டெலிவரியா இது? இல்ல, நோ பால் கொடுக்கப்பட்டிருக்கு. அம்பையர் கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கிறது. சோ ஃப்ரீ ஹிட் இப்போ வந்திருக்குது. எஸ், சோ ஃப்ரீ ஹிட் கால். இங்க பேட்ஸ்மேனுக்கு ஒரு பூஸ்ட், தூக்கி அச்சிக்கப்பா எங்க வேணான்ற ஒரு லைசன்ஸை கொடுத்துருக்கிறாரு. நோ பாலை போட்டு இங்க பவுலர் யூட்டிலைஸ் பண்ணுவாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ ஹிட்டை தூக்கி எங்க வேணா கடாசலாம். எங்க எந்த அவுட்டுமே கிடையாது. அம்பையர்ஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. அம்பையர் தீர்ப்பே இறுதியானது, உறுதியானது. வைடுங்க இங்க கண்டினியூ ஆகுது. ஃப்ரீ ஹிட் பால் திரும்பவும் இங்க கண்டினியூ ஆகுது. ஃப்ரீ ஹிட் இல்ல, ஃபுல் டாஸ் விட்டுருக்காரு ஸ்ட்ரைட்ல. ஆனா 6 கிளியர் பண்ற அளவுக்கு பவர் இல்லை அந்த ஷாட்ல. அந்த காரணத்தினால வெறும் சிங்கிள் ஓட தான். எனக்கு தெரிஞ்சு எங்க வேணா தூக்கி அடிச்சிருக்கலாம். மிட் விக்கெட்ல அடிச்சிருந்தா கூட 6 போறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா ஸ்ட்ரைட்டா பார்த்தாரு, பார்த்துட்டே மட்டுமே இருந்தாரு. 6 போகல பால். திரும்பியும் ஒரு வைடா இல்லை, காலில் பட்டிருக்கு பந்து. நல்ல ஒரு திக் எட்ஜ் நினைக்கிறேன். மணிக்கம் இல்ல, காலில் திக் எட்ஜில் பட்டிருக்கு, முட்டியில் பட்டிருக்கண்ணா. அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கணும் அதெல்லாம்.
இதுவும் ஒரு பிளாக் ஹோல்ல போடப்பட்ட பந்து. யக்கர் லென்த். பரவாயில்லைங்க, என்னதான் 2 வைடு ஒரு நோ பால், சாரி 3 வைடு ஒரு நோ பால் போட்டாலும் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேக் கொடுக்குறாரு நம்ம இஃபாஸ் என்னன்னா சொல்லலாம். திருப்பியும் இந்த வாட்டி டாட் பால் அமைது. ஸோ பரவாயில்ல, இந்த ஓவருக்கான ரன்னை நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், அதனால வந்து எல்லா பாலும் டாட் பால் தான் போட போறேன் அப்படின்னு கொடுத்துனுங்கிறாருங்க இஃபாஸ். ஆஃப் சைடில் தட்டி விட்டுருக்காரு. ஜஸ்ட் a சிங்கிள். அடுத்த பந்து ஃபுல் டாஸை மிஸ் பண்ணியிருக்காரு. என்னங்க போங்க, அவரே வந்து ஜாலியாக ஒரு பாலை போட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இவர் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டாரு. ஸோ அந்த ஃபுல் டாஸையே வந்து சிங்கிளை கூட கன்வெர்ட் பண்ணல, டாட் பாலாக அமையுது. அந்த டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. அட் எண்ட் ஆஃப் ஓவர் 2-8 ஃபார் 1 விக்கெட் லாஸ். ஸோ 8 ரன்னுக்கே 1 விக்கெட் இழந்திருக்காங்க நம்ம ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸ். டிஜே புட் த சாங் ப்ளீஸ் பாடி. டிஜே புட் த சாங் ப்ளீஸ் பாடி. அடுத்த ஓவரை வீச வருவது குமரவேல். ஆஹா, வைடா போடப்பட்ட ஒரு பந்து, பெரிய அப்பீல். கத்துன கத்து இங்க வரைக்கும் கேட்டுச்சு. அடுத்த பால் திருப்பியும் ஒரு வைடுங்க. ஸோ பேக் டு பேக் வைட்ஸ் இங்கே குமரவேல் ஓவர் கிட்ட இருந்து. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வந்து ஒரு சபதம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பால் எப்பயும் நான் வைடு தான் போடுவேன் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுத்துகிட்டு வந்து அடுத்து நோ பாலா இல்லை திருப்பியும் ஒரு வைடு பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த 3வது பால் சபதத்தை கொஞ்சம் உடச்சிருக்காங்க இங்கே. ஸோ 3வது பாலும் வைடு வந்திருக்கு. ஓவருக்கு கண்டிப்பாக 3 எக்ஸ்ட்ராஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் டாட் பால் சிங்கிள்னு கொடுப்பேன்னு போட்டுனுங்கிறாரு இங்கே குமரவேல். அடுத்து காரு இங்க ஆஃப் சைடுல 2 ரன்னுக்கான முயற்சி. ஆனா 2 ரன் ஓட முடியாது. ஓடினீங்கன்னா அப்படியே ஓடிட வேண்டியதா பவுலினை நோக்கி. அடுத்த பந்து திருப்பியும் ஒரு வைடு. என்னங்க நடக்குது இங்க? இந்த பால்ல ஒரு பால் கூட லீகல் டெலிவரி போடலன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு பால் போட்டிருக்காங்க, அந்த ஒரு சிங்கிள் மட்டும் போன பால். அதை தொடர்ந்து எல்லா பாலும் வைடு வைடு வைடுன்னு போட்டுனுங்கிறாங்க. என்ன ஆச்சு இந்த டீமுக்குன்றது தெரியல. மறுபடியும் ஒரு வைடு. அடாடாடா, இதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவுதான் கேப்டன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கடைசி மேட்ச் டக்குன்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இவங்க வைடு வைடா போட்டு ரொம்ப நாள் இழுத்து வச்சுன்னுக்குறாங்க மேட்சை. என்ன பண்றது, எல்லாம் விதி பார்த்துதான் ஆகணும். அப்பா ஒரு வழியா லீகல் டெலிவரி போட்டாருங்க இங்க. ஸோ சிங்கிள் வந்திருக்கு. பட் பரவாயில்ல, தேவையான ரன் எல்லாமே வந்துருச்சு இந்த ஓவரில். ஏன்னா அதுக்கு காரணம் 5 வைடு போட்டிருக்காரு, 2 பால்ல 8 ரன்னும் போது பெரிய விஷயம். திருப்பி காலில் சொருவிருக்காரா? காலில் எஸ், காலில் சொருவிருக்காரு.
திருப்பியும் ஒரு டாட் பால். அதான் சொன்னல, இந்த டீம் வந்து பவுலிங் போடும்போது வைடு போட்டு தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த பந்து, ஐயோ வைடு போட்டு திருப்பி டாட் பால் போடணும்னு பார்த்தா திருப்பியும் வைடு போடுறாரு. இந்த ஓவர் டெடிகேட்டட் டு வைடு. அடித்தார் அடி, ஆனா பெரிய முயற்சி ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் நடக்கல. 2 ரன் ஓடுறாங்க. ஆஹா, செம்ம ரன்னிங். இங்க 3 கன்வெர்ட் பண்ண முடியாது, ஏன்னா பக்கத்திலே இருக்கிறாங்க. அங்க செம்ம ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். ரன்னை வாரி வாரி குமிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸ் அணியினர். காலில் போடப்பட்ட பந்து காலில் படலன்னா குச்சியில பட்டு குச்சி கீழே விழுந்திருக்கும். அப்ப என்ன பண்ணுவார்னா கீப்பர் வந்து அம்பையரை பார்த்து குச்சிக்கு விழுந்து பாரு, எத்து வைப்பா அப்படின்னு. இந்த பாலும் வைடு தான். அம்பையர் திரும்பிட்டாரு. வைடு தான், ஒயிட் +1. ஸோ 2 ரன் சும்மாவே வரும். ஓகே, அடித்தால் அடி, இடித்தால் இடி. ஆனால் அடிக்கவே இல்லை யாருமே. இங்க சும்மாவே வந்துட்டு இருக்கு ரன்னு ஒயிட்லே. இதுவும் ஒயிடா இல்லை, டாட் பால். அப்பாடி, ஒரு வழியா இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஓவரில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். 12 ரன்னை தொடர்ந்து 3 ஓவர் முடிவில் 21க்கு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க நம்ம ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸ். மன்னிக்கும், 20 ரன்னுக்கு இழந்திருக்காங்க. சோ தூறல் போட ஆரம்பித்து விட்டது. வைடு மழையை தொடர்ந்து இங்க கோடை மழை வரப்போகுது. டாட் பாலா? எஸ், டாட் பால். இந்த பவுலர் ஏன் போன ஓவர் போட வைக்கலன்னு சொல்லிட்டு அவர் கேப்டன் அவரே கேட்டுப்பாரு நினைக்கிறேன். இல்ல டீம்மேட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க, ஏங்க இவரை போட விடல, வந்து நறுக்குன்னு ஒரு பால். ஃபர்ஸ்ட் பால் பாருங்க, டாட் பாலா போட்டாரு வைடு இல்லாம. ஆஃப் சைட்ல இந்த வாட்டி 30 அடை தாண்டல, ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. எனக்கு தெரிஞ்சு ஆர்கனைசர்ஸ் நல்லா வேலை பார்க்கறாங்க இல்லையோ, ரிச்சர்டு நல்லா வேலை பார்க்கறான் எல்லாருக்கும். அவனோட வேலை அவனுக்கு தான் தெரியும். பரவாயில்ல, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரீமர் ரிச்சர்ட். திரும்பியும் லெக் சைடில் ஜஸ்ட் அ சிங்கிள். இன்னும் ஒரு ஓவர் வெளியில் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா மழை வர்றதுக்கான அறிகுறி எக்கச்சக்கமாக இருக்கு. மணியும் 4:50 ஆகுது. வெயிட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. ஃபுல் டாஸ் இங்க லெக் சைடில் அடிச்சிருக்காரு. பவுண்டரி போகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. இல்லை, ஒண்ணுமே போகல, பொத்து பொத்துன்னு உழுது. ஜீரால குலாப் ஜாமுன் உழுந்த மாதிரி பொத்து பொத்துன்னு உழுது பால். அடுத்த பால் இங்க சிங்கிள். கடைசி பந்து இந்த ஓவரில். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஓவர் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா போட்டீங்கன்னா ஃபாஸ்டா முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம். ஆஹா, இல்லை, இது ஒரு டாட் பால் ஆக அமையுது. அந்த டாட் பாலோட 4வது ஓவர் முடிவுக்கு வருதுங்க. அட் தி எண்ட் ஆஃப் 4 hours. அப்பாடா, சீக்கிரமா முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கும்.
25க்கு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க நம்ம ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸ் அணியினர். 25க்கு 1 நல்ல ஒரு முடிவுல. ஆஹா ஐயோ என்னங்க இது போங்க. சோ ரேகன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே வைடோட ஆரம்பிச்சிருக்காரு. டீமோட ரேகை அழிச்சிடாதீங்க ரேகன். பெஞ்ச் பட்டிருக்கீங்க. கீப்பர் பிடிப்பாருன்னு பார்த்தா அங்க ஸ்லிப்பு பிடிக்கிறாரு. ஒரு சிங்கிள் மட்டுமே வந்துருது வைடை தொடர்ந்து. ஒரு பால்ல 2 ரன். கடைசி ஓவர் இங்க உங்களுக்காக நம்ம டிஎம்கே கோவலம் பேஸ் 2025. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கடை இன்னிங்ஸான்னு கேட்குறாரு. இப்போதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே முடிய போகுது டிஜே. போலாம் வெயிட் பண்ணு. திருப்பி கேட்ச் மிஸ் ஆகிங்க. ரன் அவுட்டுக்கு திரும்பி அடிச்சிருந்தா அவுட்டா இல்ல பேட்ஸ்மேன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் கை காமிச்சிட்டாருன்னா என்ன அர்த்தம்? நாட் அவுட்னு அர்த்தம். ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணி அண்ட் அம்பையரிங் பண்ணி எல்லாமே ஆல்ரவுண்டராக இருந்து கண்காணிச்சிட்டு இருக்க நம்ம விமல் சர்மாவுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. வைடா இல்லங்க ஸ்டம்பில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த பந்தை. எஸ் ஸ்டம்பில் போட்டிருக்காரு. ஸ்டம்புக்கு மேலே போனதுனால இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது மழை பெய்யறதுக்கு. திருப்பியும் வைடா இல்லை டாட் பாலு. நான் முதல் பந்து மட்டும்தான் ஒய்டு போடுவேன், மற்ற எந்த பந்து ஒய்டு போட மாட்டேன்ற ஒரு குறிக்கோளோட போட்டுட்டு இருக்காதீங்க ரேகன். அடித்தார் அடி இங்க ஸ்ட்ரைட்டா போயிடுமா? ஐயோ கேட்சா? இல்லைங்க கேட்ச் இல்லை. ஆனா பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு பவுண்டரியை சேவ் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். டெஃபினட்டா ரெண்டாவது முயற்சி ரன் அவுட். தேவையே இல்லாத ரன் நினைக்கிறேன் நான். ஆனா ஓடி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. லாஸ்ட் ஓவர் தான். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா போங்க. சோ கடைசி பந்து இந்த மேட்ச்ல இந்த இன்னிங்ஸ்ல அவுட்டா? இல்லை அவுட் இல்லை. பட் ஜஸ்ட் a சிங்கிள். அவுட்டா? எஸ். சோ ஒரு ரன் கூட இல்லைங்க கடைசி பந்துல. 30 ரன்னோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க நம்ம ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸ் அணியினர். ஃபீல்டர்ஸ் சீக்கிரம் வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களை பேட்டிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பேட் லைட் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஓகே கோர் 11 எவ்வளவு வேகமா வரீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. எஸ். ஸோ கோர் 11 மாமல்லபுரம் 31 ரன் அடிக்கணும் சேசிங்ல. இப்போதான் லைட்டா மழை கொஞ்சம் எட்டி பாக்குது. அந்த மழையில பிச்சு கண்டிப்பா ஈரமாச்சுன்னா நல்லா ஸ்கிட் ஆகும் பால். பேட்டிங் ஆடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த 30 ரன்னே அட்லீஸ்ட் அடிப்பாங்களா இல்லையான்றத. ஏன்னா 50 60ன்னா தான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு டார்கெட் சேஸ் பண்றதுக்கு. பட் இந்த சேஸபிள் டார்கெட்டை எத்தனை ஓவரில் முடிக்கிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோர் 11 மாமல்லபுரம். ஸோ எல்லா டீமும் உள்ளே இறங்கிடுங்க. எஸ், தயவுசெய்து ஃபீல்டிங் பண்ணுற டீம் கொஞ்சம் குயிக்காக போங்க. ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆனாலும் விளையாட வேண்டிய சூழ்நிலை வரும்.
ஸோ பால் உங்கள் கையில் நிற்காது, நீங்கள் குயிக்காக போயிட்டு ஒரு 2-3 ஓவர்ஸ்லாம் புஷ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் லோ ஸ்கோராக டிஃபெண்ட் பண்ணனா நீங்கள் குயிக்காக ஓவரை போட ஆரம்பிக்கணும். பேட்ஸ்மேன் நீங்கள் உடனே கிளம்பலாம் உள்ள. ஸோ உங்களுக்கும் சாதகமான சூழ்நிலை வரணும்னா தயவுசெய்து ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஓவர்ஸை பாஸ் பண்ணுற வழியை பாருங்கள். வாங்க ப்ளீஸ். டுடே நடந்த குஸ் காம்படிஷனில் அம்பேர்ஸ் அதுக்கான ப்ரைஸ் நான் வின் பண்ணியிருக்கேன். குயிக் பண்ணலாம் கேமை. ஸோ மழைக்காக நம்ம ரஷ் பண்ணுறோம். ஸோ எடுத்து சொல்லி உடனே இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றும் நான் வெற்றிகரமாக நடத்தும் எஸ்டிஎஸ் டீமுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சூரியபிரகாஷ் ஃப்ரம் மனாம்பதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்டிஎஸ் டீமுக்கு நாங்கள் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அந்த கிரிக்கெட் ஸோ இன்றைய 17வது நாளுக்கான கடைசி போட்டி 2வது இன்னிங்ஸ் துவங்கப்பட உள்ளது. முதல் இன்னிங்ஸ் ஸோ கோர் 11 மபல்லபுரம் அண்ட் APM4 FTRS செம்பாக்கம் டாஸில் வெற்றி பெற்று முதலில் பேட் செய்வதாக அறிவித்து 31 டார்கெட்டாக கொடுத்திருக்கின்றார்கள். அதை செய்து வெற்றி பெறுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மாமல்லபுரம் அணியினர் கோர் 11 ஸோ முதல் பந்தை சந்திக்க தயாராக இருக்கின்றார்கள். தயவுசெய்து ரெயின் ஹெவியா ஸ்டார்ட் பண்றது முன்னாடி நம்மளோட கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். செக் செக். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது ஏன்னா மழை காரணமாக ஆட்டம் நிறுத்தி வைக்கப்படக்கூடாதுன்ற ஒரே குறிக்கோளோட இங்கே நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, அகலப்பந்து இங்கே சாரிங்க கொஞ்சம் சலசலப்பு இங்கே, அதன் காரணமாக கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் இந்த வாலை. ஸோ ஒயிட் பிளஸ் 1 ரன்னு, சும்மாவே 2 ரன்னு. கேஸில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் இந்த 2 ரன்னு. சொன்ன மாதிரியே இங்கே ஸ்கிட் இருக்குதுங்க விக்கெட்டில். கொஞ்சம் தண்ணி ஏறிட்டா போதுமே. ஐயோ ஐயோ எப்பா, அப்படியே மாறிடுறாப்புல நம்ம பிச்சு. ஸோ முதல் பால் இங்கே போடப்பட்டுள்ளது. இந்த 5 ஓவர் விறுவிறுப்பான ஒரு சேஸில் பார்த்தீங்களா, சொன்ன பார்த்தீங்களா, இவ்வளோ லேட்டாக அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக டைமிங்கே இருக்காது. கொஞ்சம் ஏர்லியாக ஆடணும் பேட்ஸ்மேன். பால் வந்து நார்மல் பிச் மாதிரி நின்று வராது. கண்டிப்பாக ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏர்லியாக ஆடணும். இந்த வாட்டி நல்ல ஸ்கிட்டாக இருக்கு. ஆனால் பவுன்ஸுமே கம்மியாக இருக்குங்க பிச்சில். போன இன்னிங்ஸு நல்லா ஏற்றுன்னு ஏற்றுனாங்க. ஆனால் தண்ணி பட்டோடனே சூப்பராக மாறிடாப்புல நம்ம பிச்சு. இன்னும் ஐயோ 30 ரன் டிஃபெண்ட் பண்ணுறோம் போலயே நம்ம APM ஃப்ரெண்ட்ஸ் அணியினர். பாவம் அவர் டீம்மேட்டே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு, பண்ணுவாங்களா இல்லையான்னு. ஆஹா ஐயோ, நெயில் பைட்டிங் மேட்சா இது அமையுமான்றது இன்னும் சற்று நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த முதல் பால் வைடே தவிர எல்லா பாலும் நறுக்குன்னு நல்லா ஆன் த மணி போட்டிருக்காரு. கடைசி பந்து இந்த ஓவரில் அப்படியே டக்குன்னு போட்டிங்கன்னா நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம். மழை பெய்யறதுக்குள்ளே எல்லாம் வீட்டுக்கு போயிடுங்க. திருப்பியும் ஒரு டாட் பால் ஒரே டைரக்ஷன்ல அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன், அதனால படல. ஸோ அதோட இங்க ஓவர் முடிவுக்கு வருது. ஒரு ஓவர் முடிவில் 3க்கு நோலாஸ். நம்ம கோர் 11 அணியினர் 3 ரன்னுக்கு நோலாஸ். ஸோ டிஜே புத் சாங் பாடி. DMK கோவளம் மணிக்கம் DMK கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 கோவளம்ல நடந்துட்டு இருக்குது. செம்ம வைபா போயிட்டு இருக்கு இந்த டோர்னமெண்ட்டு. ஒரு வழியா பேட்ல பட்டிருக்குங்க. போன ஓவர் 5 பால் டாட் பாலை தொடர்ந்து இப்போ கரெக்டா
பேட்டில் பட்டிருக்கு. ஸோ பட்ட உடனே ஜஸ்ட் சிங்கிள் ஓடி இருக்காங்க. இந்த மாதிரி சிங்கிள் மட்டுமே பத்தவே பத்தாது. பவுண்டரி, ஒரு பவுண்டரி அது வேணும் அட்லீஸ்ட், கொஞ்சம் ரன்னை பால் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் தட்டி தட்டி கூட எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபீல்டில் இங்கே ஒரு மாற்றம். ஸ்கொயர் லெக்கும் லாங் ஆஃப் வச்சிருக்காங்க. என்ன பிளான்னு தெரியல இது. இந்த வாட்டி 2 ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே ஃபீல்டர் கண்டிப்பாக ஸ்லோவாக இருப்பார்னு பார்த்தா புயல் வேகத்தில் ஓடி வந்து எடுத்துட்டாருங்க இங்கே. ஸோ நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட், நீங்கள் சூப்பராக கவர் பண்ணார் டிஸ்டன்ஸை. அவருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருந்தாங்கன்னா 2 ரன் ஓடிருக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ 2 பால் 2 ரன் வந்திருக்கு. சொன்ன மாதிரி திருப்பியும் டாட் பால் ஆஃப் தி டொக்கு அப்படின்னு நான் வந்து காப்பி பண்ண விரும்பல. ஸோ டாட் பால். திருப்பியும் ஒரு டாட் பால். நோ பாலா? ஆஹா, எரியிற தீல எண்ணெயை ஊத்துறாருங்க இங்க பவுலர். நோ பால்னாலே எங்க டிஜே வந்து அந்த சைரனை கன்ஃபார்மா போட்டுருவாப்ல. இந்த வாட்டி அவர் டிலே பண்ணல, கரெக்டாக போட்டு விட்டாரு. ஃப்ரீட் என்ற மணி ஒலித்திருக்கிறது. அண்ட் அதன் விளைவாக ஸோ உங்களுக்கு ஒரு ரிவ்யூ இருக்கு. நீங்க ரிவ்யூ வேணா ரிவ்யூ எடுத்துக்கலாம். பேட்டிங் பவுலிங் டீம் ஆர்கியூ பண்ணாதீங்க அம்பையர்ஸோட. கேம் பாஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணுங்க பவுலிங் டீம். ஒன்று ரிவ்யூ எடுங்க, இல்லைனா ரிவ்யூக்கான டைம் முடிஞ்சு போச்சு. எஸ், ரிவ்யூக்கான டைம் முடிஞ்சு போச்சு. ரிவ்யூ எடுக்க முடியாது. விளையாடுங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது அம்பையர்ஸ் கிட்ட. ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்த்துருங்க கொஞ்சம். டு ஹாவ் அ ஹெல்தி கேம் பிளே. ஓகே, ஸோ ஃப்ரீ நீங்க வர போதுங்க கொஞ்ச நேரத்தில். ஸோ ஆக்ஷன் சஸ்பெக்ட் பண்ணி இங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க. பவுலர் சேஞ்ச் இப்போ பண்ணி ஆகணும். முதல் பாலே ஃப்ரீ ஹிட்டுங்க. புது பவுலர் வராது, அவருக்கு என்ன மைண்டில் ஓடுன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அடித்தாரடி. இல்ல மாம்ஸ், கேட்சா? ஐயோ, பிடிச்சிட்டாரு. ஃப்ரீ ஹிட். டிஜே அவசரப்படாதீங்க, ஃப்ரீ ஹிட் இது. ஃப்ரீ ஹிட்டிங். ஃப்ரீ ஹிட். சலசலப்புல நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். எஸ், ஸோ இன்னும் 3 பால் இருக்குன்னு நினைக்கிறேன். அடித்தாரடி. இந்த ஒரு அடி. சரியான ஒரு ஸ்டாப். குட் ஸ்டாப். ஃபீல்டர் அங்க நின்னுருந்தா அது கேட்ச். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சங்குவம்ச பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எப்படி சொல்ற? ஃபீல்டிங்ல சங்குவம். ஃபீல்டிங்ல நீ பார்த்த? ஆமா மாம்ஸ், நான் அசிங்கப்பட்டதை நீ பார்த்த. அதுக்கு தான் டீசெண்டா நல்ல ஃபீல்டிங் அப்போ சொன்னேன். நீங்களே உங்களை டேமேஜ் பண்ணிக்கிறீங்களே என்ன மாம்ஸ், நீங்க போங்க. ஓகே, சோ அடுத்த பந்து எங்க போய் விழும்? மாம்ஸ், அடுத்த பால் என்ன அடிப்பாருன்றதை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கிறாங்களோ இல்லையோ, மழை அடிக்கிறதுக்கு முன்னால அடிக்க சொல்லுங்கப்பா. சொன்ன மாதிரி கீப்பர் கேட்ச். காட் பிஹைண்ட் முறையில இங்க விக்கெட் வந்திருக்கு ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸ் அணியினருக்கு. சோ ஃபீல்டர் அவுட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவா. டிஜே இப்ப நீங்க சாங் போடணும். One more to go. One more to go. Third ball தான் no ball actually.
யா ஓவர் அப்பிங்க. ஓகே ஸோ ரைட் என்ன திட்டாதீங்க. ஐயோ என்னையும் திட்டுறீங்க. இங்க ஸ்கோரர் பக்கத்தில் உட்காந்துருங்க, அவரை திட்டுங்க. ஓகே ஸோ அதோட ஓவர் முடிவுக்கு வருது. ஸோ 2 ஓவர் முடிவில் 7 ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. மன்னிக்கவும் 8 ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா பேட்டிங் டீமுக்கு சாதகமா இந்த மேட்ச் அமையாது. ஒரு நல்ல ஓவர் தேவைங்க பேட்டிங் டீமை பொறுத்த வரைக்கும் மக்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கோவளம் மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை விறுவிறுப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. எய்தர் இங்கே கிரவுண்ட்லேயும் சரி யூடியூப் லைவ்லேயும் சரி. ஸோ இன்னைக்கோட கடைசி மேட்ச் இதோட நம்ம எல்லாரும் வந்து விடை பெற்று போறோம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல 3ஆவது ஓவர் அடித்தார் அடி. ஆனா ஒண்ணுமே இங்க சரியா வரல நம்ம பேட்டிங் டீமுக்கு. நான் ஸ்ட்ரைக்கர் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு, தட்டி விட்டு ஓட்டுவா அப்படின்னு. தட்டக்கூடிய நிலைமையில இருந்தா தட்ட மாட்டாரா? அடிச்சிருக்காருங்க லெக் சைடுல. கையிலே போச்சா? இல்லைங்க, ஒரு ரன் தாங்க. மாம்ஸ் இந்த நிலைமையில நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன ஷாட் அடிச்சிருப்பீங்க நீங்க இந்த பால? நான் போலரியா, என்ன போய் சொல்றேன். சரி ஓகே, என்ன பால் போட்டிருப்பீங்க? பட்டா போதுன்னு சுத்தி தான் இருப்பேன். சரி என்ன பால் போட்டிருப்பீங்க இந்த சமயத்துல? நான் எப்பவுமே யார்கருக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, இந்தியாவில் பும்ரா மாதிரி நம்ம கோவளத்தில் சங்கு மாம்ஸ் யாக்கரா போட்டு தள்ளுவாரு. மாம்ஸ் உங்க பையனை ஃபோன் பண்ண சொல்லுங்க மாம்ஸ், அடிக்கடி ஃபோன் பண்ணுங்கிறான் உங்க பையன். என்னங்க லாஸ்ட் மேட்ச் இப்படி போகுது மது? மாம்ஸ் லாஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டல்லா தான் போவோம். ஏன்னா கொஞ்சம் பிச்சில் தண்ணி இருக்கு. இல்ல நல்லா போகுது, இல்ல நல்லா போகுது. இந்த லோ ஸ்கோர்ல டிபெண்ட் பண்ணிடுவாங்க போல. அது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு மாம்ஸ். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பாத்தீங்களா, இங்க ஒரு சலசலப்பு. ஐயோ விட்டுட்டாங்கய்யா. எஸ், சோ இங்க ஜஸ்ட் ஒரு டாட் பால் மாம்ஸ். ஏன்னா நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது லைட்டா தூரல் போட்டுருச்சு. ஆமா, அதனால பிச்சு ரொம்ப தண்ணி ஆயிட்டதுனால ஸ்கிட் ஆகுது. நல்லா பால் பாத்தீங்களா, பேட்ஸ்மேன் வந்து அடிக்க நினைக்கிறது எங்கேயோ, ஆனா அச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் பால் பேட்டே பாஸ் ஆகுது. நீங்க ரெயின் மேலே காரணத்தை சொல்றீங்க. நோ நோ, இதை ஏத்துக்க முடியாத விஷயம். ஏன்னா நடந்திருக்கு. லோ ஸ்கோர் இது. bowling நல்லா போடுறாங்க மாம்ஸ். bowling நல்லா போடுறாங்க. நல்லா போட்டாலுமே ஷார்ட் பால்லாம் நின்னு வரும் மாம்ஸ் நார்மல் பிட்ச்ல. ஆனா இந்த பால்ல இந்த பிட்ச்ல பாத்தீங்களா ரொம்ப ஸ்கிட் ஆகி வருது. நல்லா ஃபாஸ்டா வருது. அளவுக்கு பேஸ் இல்லையே bowlingல, சோ அதை பயன்படுத்திக்கணும். எஸ், சோ பேஸ் இல்லனாலும் பேஸ வந்து பூஸ்ட் பண்ணி விடுற மாதிரி இங்க பிட்ச் இருக்குது. 3 ஓவர் முடிவுல 10 ரன் மட்டுமேங்க. இன்னும் 2 ஓவர்ல 21 ரன் அடிக்கணும். மாம்ஸ் அடிப்பாங்களா தெரியல. யாரா ஒரு பேட்ஸ் 2 ஹிட் கொடுத்தா பாசிபிள் இருக்கு, அதர்வைஸ் நாட் பாசிபிள். மோஸ்ட்லி கையை விட்டு போயிடுச்சு மேட்ச். கையை விட்டு போயிடுச்சு தான். ஆமா, இதான் ஒரு பேட்ஸ்மேன். ஏன்னா இந்த 2 ஓவர்ல எல்லா பேட்ஸ்மேன் அடிப்பாங்கன்றதுலாம் பாசிபிலிட்டி கிடையாது. ஆல்ரெடி 3 ஓவர்ஸ் நம்ம வந்து கரைச்சிட்டோம். ஸோ ஒரு பேட்ஸ்மேன் கை கொடுத்தா ஓகே. ஓகே, 21 ரன். முதல் பந்து இங்க நல்லா போட்டுட்டு இருந்த, நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்ல இங்க ஒரு திருப்ப முனை வருமா? ஆமா மது, நீங்க சொல்றது கரெக்ட் தான். வைடுல இருந்து தொடங்கி இருக்காரு, எப்படி மாற போகுதுன்னு தெரியல. சொன்னேன் ஏற்கனவே இருக்கிற பிளேயரு அடிச்சா மட்டும் தான் பாசிபிள், புதுசா அவங்களால முடியாது. மது, நான் சொன்னது நடக்கும் நினைக்கிறேன் இந்த ஓவர்ல. எஸ், கண்டிப்பா ஒரு 2 ஹிட் பெரிய ஹிட் வந்துச்சுன்னா இந்த மேட்ச் அப்படியே தலைகீழ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய.
எக்ஸாக்ட்லி. சோ அதுல ஒரு ஹிட் இங்க வந்துருச்சு சங்க மாம்ஸ். இந்த ஓவர்ல கொடுத்தாதான் உண்டு அந்த ஹிட் எல்லாம். இந்த வாட்டி ஆஃப் சைடுல சூப்பர் சூப்பர் டெலிவரிங்க. நல்ல ஒரு கம்பேக் இங்க பவுலர் கிட்ட இருந்து. 6க்கு அப்புறம் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. பரவாயில்ல, ஒரு பால்ல 2 பால்ல 7 ரன் கொடுத்திருக்காரு. திரும்பியும் ஷார்ட் பால், பிச்சையே தாண்டல அந்த பந்து. ஆமாங்க, நான் எங்கேயோ பவுண்டரி லைன்ல ஓடுன்னு பார்த்தேன். நான் அம்பையர் கிட்ட போவோன்னு பார்த்தேன், பட் அங்க கூட போல, அவருக்கு காலுக்கிட்டே நின்றுச்சு பால். மாயாஜால பந்து வீசின்னுவாங்களா, அதுதானா இருக்கலாம். மிஸ்ஸுங்க, இந்த பால் மிஸ்ஸுங்க. நோ பால் என்ற குரல் ஒலித்திருக்கிறது. சோ இந்த ஃப்ரீட்டை யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த கேமுக்குள்ள வர முடியும் நம்ம கோர் 11 மாமலம் அணியினர். ஓகே, ரிவ்யூ கேட்டிருக்காங்க நோ பால். எஸ், நல்ல குட் டிசிஷன் தான் ரிவ்யூ. ஆமா மாமா மாம்ஸ், ஒரு ரிவ்யூ தான் இருக்கு, அது எதுக்கு லோ ஸ்கோர் வெச்சிக்கிட்டு வந்து பார்க்கணும். எஸ், ஒரு ரிவ்யூ எதுக்கு வெச்சிக்கிட்டு முடிய போற மேட்ச் அண்ட் க்ரூஷியல் டிசிஷனா இது மாறுச்சுனா ரிசல்ட்ல பெரிய இம்பாக்ட் வரும். எஸ், சோ நோ பால் என்ற மணி ஒலித்திருக்கிறது. ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல். சோ அதோட உங்களோட ஒரு ரிவ்யூ நீங்க இழக்கிறீங்க. ஃப்ரீ ஹிட் இப்போ கமிங் அப். ஓகே, அந்த ஃப்ரீ ஹிட்டை எப்படி யூஸ் பண்ண போறாங்க சங்கு மாம்ஸ், நீங்க சொல்லுங்க. தெரியல, பார்க்கணும். ஹிட்டர் தான் இருக்காரு, ஸோ எப்படி அதை யூஸ் பண்ண போறாரு தெரியல. ஃப்ரீ பேட் தான் விடுவாரு. எஸ், ஸோ அவரோட பேட்ல இருந்தா சிக்ஸர் வந்துச்சு. இன்னொரு சிக்ஸர் வருமா? வந்துச்சுன்னா இந்த கேம் இஸ் ஆன் அவங்க சைடில். அப்படி வரலனா ஏபிஎம் ரெண்டு பக்கமும் சாதகமான சூழ்நிலையில் தான் போகுது. இந்த நோ பால் ஃப்ரீ ஹிட்டை வந்து நல்லா போட்டுட்டாங்கன்னா ஸோ போலிங் டீமுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பவுலர்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். 2 பேர் சஸ்பெக்ட் ஆக்ஷன்னால ஓவர் கட் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க அதுக்கு மேலேயும் போட்டாங்கன்னா நோ பால் வரும்ன்றதுக்காக முன்னாடியே ஒரு ப்ரிகாஷனரி மூவாக மாற்றிட்டாங்க பவுலரை. ஸோ ராஜேஷ் போட வந்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் அடிச்சிருக்காருங்க லெக் சைடில். ஆனால் ஃபீல்டர் இருக்காரு, ஜஸ்ட் சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சூப்பர் சூப்பர். நோ பால் ஒரு ரன்லேயே முடிச்சிட்டாரு ஃப்ரீ ஹிட்டை. ஸோ ஒரு சோகமான விஷயம் என்னன்னா கிரிக்கீரோஸ் ஆப்பில் ஸ்கோர் அப்டேட் ஆகலை. சாரி, மன்னிக்கவும். கிரிக்ரோஸா ஆப்பில் ஸ்கோர் அப்டேட் ஆகலையா? ஸோ லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு உடனே லைவ் அப்டேட் ஆகும் ஸ்கோர் லைவ். எஸ், ஸோ நெட்வொர்க் இஷ்யூ காரணத்தினால இங்க நீங்க ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க. மாறி இருக்கு. ஹிட்டர் இருக்காருங்க, மது ஹிட்டர் இருக்காரு, அங்கதான் இருக்காரு கிரீஸ்ல. மாம் சிட்டர் இருக்காரு, ஆனா இந்த சிட்டரை சரியா பிடிச்சிருக்காரு. ஆமா ஆமா, ஹிட்டர் இருக்காரு, என்ன அந்த பேட்ஸ்மேன் இருக்காரு, நெக்ஸ்ட் ஓவர் பயன்படுத்திவார். வர பேட்ஸ்மேன்களை அடிக்க விடுவார். இப்போ மாம்ஸ் ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ செகண்டரி, ஆனா இந்த இன்டென்ட் ஃபீல்ட்ல காட்டினாங்க பாத்தீங்களா, சூப்பர், சரியான ஒரு இன்டென்ட். அந்த இன்டென்ட்டுக்காகவே அவங்க ஜெயிக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கேட்ச்லாம் வந்து நவுந்து கூட போயிருக்க மாட்டாங்க யாருனாலுமே. நல்லா ஃபைட் பண்ணி தான் போடுறாங்க. சூப்பருங்க நீங்க மது, நீங்க சொல்றது. அடிச்சிருக்காரு எஸ், திரும்ப முனை இங்க மேட்ச்ல பேக் டு பேக் விக்கெட். சோ ஆன் ஹேட்ரிக். ஈஸி பாலுங்க,
ரெண்டுமே ஈஸி பால் தான் கேட்ச். ஹிட்டருக்கு கிடைச்சிருந்தா அந்த பால் 6 போயிருந்திருக்கும். ஸோ அடுத்த ஓவர் அவர் யூஸ் பண்ணி ஆகணும். நோ ஸ்கோரா? எஸ். ஸோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர் முடிவில், மன்னிக்கும் 4 ஓவர் முடிவில் 4 ஓவர் முடிவில் அணியின் 19 ரன். 19 ரன்னுங்க. 6 பாலுக்கு 12 ரன். 6 பாலுக்கு 12 ரன். யாரு பேட்டிங் பண்றா தெரியுமா? ஹிட்டர். இல்ல இன்னும் கூட ஒரு பால் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஓவர் முடிஞ்சு. ஓவரா? ஓகே சூப்பர். சோ இவரே ஃபுல்லா ஸ்ட்ரைக்க கம்ப்ளீட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ 6 பால் 12 ரன் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும், பேட்டருக்கும் ஹெல்ப் பண்ணும். அந்த பேட்டர் அந்த சேலஞ்சையும் வந்து முறியடிச்சு எப்படி இந்த சேஸை முடிக்க போறான்றது தான். எஸ் கரெக்ட். பட் அகைன் த விண்ட் அடிக்க போறாரு. ஸோ போன ஓவர் ஒரு ஷாட் ஒன்று அடிச்சு காமிச்சாரு, நான் என்ன மாதிரி பேட்ஸ்மேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பேட்டிங் சைடு தான் முடியும்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கு? மாம்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த எண்டில் எதிர்காத்து ஸோ ஸ்கொயர் லெக்கில் ஏதாவது 2-3 ஷாட் அவர் வந்து போனார்னா வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஸ்ட்ரைட்டாக போனார்னா கண்டிப்பாக கையில் தான் விழும். பவுலருக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கு இந்த எண்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸா இல்லை கோர் 11 மாமல்லபுரமானு. ஆனால் ஒன்று சங்கம் மாம்ஸ், ஆனால் இந்த பேட்டர் ஸ்ட்ரைக் மாறவே மாட்டார், அது மட்டும் உறுதி. லாஸ்ட் ஓவர் பவர் பிளேன்னு இப்பதான் சுதாரிச்சிருக்காங்க போல இருக்குது. பவர் பிளேவா? அது இப்பதான் சுதாரிச்சிட்டாங்க. எஸ். ஸோ லாஸ்ட் ஓவர் பவர் பிளே செம்மையா மாட்டிருக்கு. பேட்ஸ்மேன் முடிச்சு கொடுக்கலாம். எல்லாமே ஆர்வத்துல இல்ல. அத சொன்னேன்ல, நான் சொன்னது முடிஞ்சு போச்சு. போகலையா? போகல மாம்ஸ். ஐயோ பரவாயில்ல, 2 ரன் கிடைச்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பால் 2 ரன். ஃபர்ஸ்ட் பால் 2 ரன். பவுண்டரி கூட போகலையா? எஸ் பவுண்டரி போகல மாம்ஸ். நான் பவுண்டரி போயிடுச்சு நினைச்சேங்க. என்ன ஷாட் அடிச்சாரு சூப்பரா, லட்டு மாதிரி வந்த பால். மாம்ஸ் சேசஸ் ஆன் மாம்ஸ். ஒரு பெரிய ஷாட் இருக்கு கம்ப்ளீட் பண்ணுவார் இந்த பேட்ஸ்மேன். பண்ணிட்டாரு. ஃபீல்டர் அங்க இருந்ததா கேட்ச் இது. நிச்சயமா இது கேட்சுக்கான பால் தான். மாம்ஸ் நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஸ்கொயர் லெக் ரீஜன்ல 2 ஷாட் பிக் பண்ணாருன்னா இந்த மேட்சை வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சரிதான். சோ அவர் கரெக்டா அந்த பாயிண்ட்ல தான் அடிக்க பாக்குறாரு. சோ ஃபீல்டரும் கொஞ்சம் உள்ள வந்து இருந்தாருன்னா கரெக்டா இருந்திருக்கான். இல்ல ரன் ஓட மாட்டாங்க தெரியும். ஓடுனாருன்னா அடுத்த ஸ்ட்ரைக்கர் அதுக்கு கம்ப்ளீட் பண்ணுவாருன்னா டவுட். எஸ். சோ 4 ரன் தேவை இன்னும் 3 பந்துகளில். 3 பால் 4 ரன். வேணாம், நோ பால் வேற. அங்க பார்க்கக்கூடிய விஷயம் ஸ்ட்ரைக் மாறிட்டாங்க. பரவாயில்ல மேம்ஸ், 2 ரன் வந்துருச்சு. பவுலிங் டீம் இத யூஸ் பண்ணுவாங்களா? 2 ரன் வந்துருச்சு, அதுதான். நோ பால்ல 1 ரன் ஓட்டாங்க. அண்ட் இப்போ என்னதான் ஸ்ட்ரைக் மாறினாலும் இன்னும் 2 ரன் மட்டும் தான் தேவை. 2 ரன் மட்டும் தான் தேவை. பட் ஸ்ட்ரைக் மாறி இருக்காங்க. ஹிட்டர் இந்த பக்கம் வந்துட்டாரு. ஹிட்டர் வந்துட்டா பரவாயில்ல மாம்ஸ். 3 பால் இருக்கு மாம்ஸ். 3 பால் 2 ரன் அடிக்க மாட்டாங்களா சொல்லுங்க? கரெக்ட் தான். நான் ஹிட்டர் மேல நம்பிக்கை வச்சு தான் பேட்டிங் டீம் வின் பண்ணனும்னு சொன்னேன். நான் இவரு மேல நம்பிக்கை வைக்கிறேன். இப்போ தட்டி விட்டாது அட்லீஸ்ட் 1 ரன் ஓடுவாரு. எக்ஸ்ட்ராஸ் போட்டாருன்னா மேபி அவங்களுக்கு இது மாறலாம். இல்ல மாம்ஸ், ஃப்ரீ ஹிட் ஃபார் த பேட்டிங் சைடு இந்த மேட்ச் சாயுது. நான் சொல்றேன், அடிச்சு ஜஸ்ட் சிங்கிள் மட்டும் எடுத்து கொடுத்தாருன்னா போதும். எடுத்திருக்காருங்க சிங்கிள். என்ன த்ரில்லிங், என்ன முக்கியமான பேட்ஸ்மேன் அவுட். முக்கியமான பேட்ஸ்மேன் நடக்குது இங்க. முக்கிய பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாருங்க. ஏங்க என்னங்க நடக்குது மது? மாம்ஸ் நான் எதிர்பார்த்த பேட்ஸ்மேன் இவர்தான். நான் ஒரு ரன் ஓடியே இருக்க கூடாது. நான் அதை தான் அப்பவே சொன்னேன். ஸோ அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். அந்த ஒரு 6 பாலையும் அவர் தான் கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கணும். ஸோ இங்கே தான் அந்த மிஸ்டேக் நடந்திருக்குது. இந்த மிஸ்டேக் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகணும் இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். 2 பால் 2 ரன் மாம்ஸ். சேசஸ் ஆன். ஆனா இப்போ
2 பாலுக்கு 2 ரன் 2 பாலுக்கு 2 ரன். என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்றேன் பாருங்க. பவுலர் மிஸ்டேக் பண்ணா பேட்டிங் டீம் வின். இல்ல எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ராஸ் வந்து கொடுக்காம இருந்தா எக்ஸ்ட்ராஸ் கொடுக்காம போனா bowling டீம் தான் வின். மாம்ஸ் இந்த இன்டென்ட்காகவே அவங்க ஜெயிக்கணும் மாம்ஸ். இல்ல இது ப்ரெடிக்ஷன், என்னோட ப்ரெடிக்ஷன் இது எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா இருக்கும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே பார்க்கலாம். இல்ல 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 அடிப்பாரா? ரன் ஓடி இருக்காங்க. ஈஸி ரன் அவுட்டுங்க. நான் மாம் சூப்பர் வருமா தெரியலையே. ஈஸி ரன் அவுட்டுங்க இது. எஸ் புடிச்சு அடிச்சிருந்தாருன்னா ரன் அவுட். ரன் அவுட் அண்ட் சேஸ் பண்ணிட்டாங்க. சேஸ்ல வந்திருப்பாங்க அவங்க. எஸ் கடைசி பால் இங்க ஒரு பாலுக்கு 1 ரன் தேவை. எல்லா ஃபீல்டரும் உள்ள எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபீல்டரும் உள்ள தான் நிப்பாங்க. என்ன நடக்க நினைக்கிறீங்க சொல்லு பாப்போம். சூப்பர் ஓவர் மாம்ஸ் கன்ஃபார்ம் சூப்பர் ஓவர். நோ நோ நாட் பாசிபிள். சூப்பர் ஓவர் போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நோட் பண்ணுங்க. 2ல யாரா ஒருத்தர் வின். ஓகே பார்க்கலாம். 2ல யாரா ஒருத்தர் வின்ல கிடையாது. பேட்டிங் வின் பண்ணா பேட்டிங் டீம் தான் வின் பண்ணா. பேட்டிங் டீம் தான் வின் பண்ண. சாரி, பேட்டிங் டீம் தாங்க வின். இல்ல சோ பேட்டிங் டீம் இந்த சேஸ வின் பண்றாங்கங்க. எஸ் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. கொடுக்குறாங்க. சோ ரிவ்யூ கேட்டிருக்காங்க இந்த ரன் அவுட்ல. ரன் அவுட்டுக்கு கொடுத்துருங்க. தேர்ட் அம்பையர் கொடுங்க. ரன் அவுட் தானே இது. எஸ் சோ தேர்ட் அம்பையர் ரன் அவுட் கொடுத்திருக்காங்க. ரன் அவுட் ரன் அவுட். திக் திக் ரியல் திக் திக் மூவ்மெண்ட் இதுதான். ஹார்ட் பீட் எல்லாரோட ஹார்ட் பீட் துடிக்கும். லப்பு டப்பு லப்பு டப்பு தானே. அம்பையர் ரன் அவுட்டுக்கு தானே ரிவ்யூ. எஸ் ரன் அவுட்டுக்கான ரிவ்யூ மாம்ஸ். டிஜே புட் த ஹார்ட் பீட் சவுண்ட் படி. ரியல் ஹார்ட் பீட் இப்பதான் ஆரம்பிக்குது. ஏய் சோ நாட் அவுட் என்ற குரல் ஒலித்திருக்கிறது. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் டீம். அதாவது ஓகே வாழ்த்துக்கள். பேட்டிங் டீம் வின் ஆயிடுச்சு. கோர் 11 அணியினர் இந்த கடைசி போட்டி 17ஆம் நாள்ல வின் பண்ணி தேர்ட் ரவுண்டுக்கு இங்க குவாலிஃபை ஆவறாங்க. டிபெண்ட் பண்ணி சூப்பர் ஒரு மேட்சா இருந்திருக்கும். சூப்பரா இருந்திருக்கும். எனிவே ஃபைனலி ஒரு நல்ல கேம் கொடுத்திருக்காங்க. 17வது நாள் இறுதியான கேம். 17வது கேம் சூப்பரான. வாழ்த்துக்கள் மாம். சாரா சீரியஸா சொல்லணும்னா செம்ம இன்டென்ட் காட்டினாங்க ஏபிஎம் ஹோம்ஸ். ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸ் கோர் 11 வாழ்த்துக்கள். ஏபிஎம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் கேர்ள்ஸ் செம்பாக்கம் அணியினர் ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. கோர் 11 பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஓகே சோ அதோட இன்னைக்கு டே வந்து இனிதே நிறைவு பெறுகிறது. அண்ட் நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா டாடா பை பை சொல்லிட்டு நாளைக்கு காலையில நான் வர மாட்டேன். உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? எனக்கா? ஆமா மாம்ஸ் உங்க அளவுக்கு ஆட தெரியாது. பட் வாங்க கிரீஸ் உள்ள வாங்க. ஆகாஷ் இவனு அருணை கூட்டு வாங்க. அருணுக்கு கால்ல சுளுக்கு. டான்ஸ் ஆடலாம் சேர் கேர்ள்ஸோட. அருண் வரமாட்டான். அருண் இன்னையில இருந்து உத்தரவு வாங்கிக்கிறான். அவ்வளவுதான். வீட்டுக்கு போயிட்டு வர மக்களே. டாடா பை பை. நாளை கமெண்ட்ல அருணும் மது ப்ரோ 2 பேரும் சந்திப்போம். அவ்வளவுதான். டாடா பை பை. டாடா பை பை எல்லாருக்கும். ஏய் வாயை முன்னேந்து போட. ஏதாச்சும் நீ எப்படா போவேன்னு ஊரே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நான் போறது உனக்கு பெருசா இருக்குது. போப்பா போய் பொழப்பா பாருப்பா தம்பி. சோ இன்னைக்கு டே இதோட இனிதே நிறைவேறுகிறது. அன்னைக்கு கடைசி மேட்சோட வின்னர்ஸ் நம்ம கோர் 11 மாமல்லபுரம். நானும் இதோட சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து நான் உங்கள் மது. டாடா பை பை. see you மக்களே. டேக் கேர். எஸ் ஒரு அழகான ஒரு கிளைமேட். அழகான கிளைமேட்ல இங்க கோர் 11 மாமல்லபுரம் அணியினருக்கு வாழ்த்துக்கள். அணியில் மிகவும் சிறப்பாக பேட்டிங் செஞ்ச ஜான் சிவா மேன் ஆஃப் த மேட்ச் விருதை தட்டி செல்கிறார். மது அண்ட் அருண் வாங்க இங்க. ஓகே பாய். ஓகே பாய். தயவு செஞ்சு ஏஞ்சி போடா. பாய் பாய்னு போட்டுனுக்குறான். கேப்டன் வாங்க. சங்கமரண்ணா. ஓகே அருண்குமார் எங்க இருந்தாலும் இங்க பிச்சு நடுவே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருண்குமார் கமெண்டேட்டர். நீங்களும் வரணும். பிரசன்டேஷன் முடிச்சுட்டு பிரகானாவும் ஜாயின் பண்ணிக்கிறோம் எங்களோட. தேங்க் யூ. வாங்க சர்மாஜி வாங்க. சேர் கேர்ள்ஸ்லாம் உங்களை தான் கூப்பிடுறாங்க. வாங்க நீங்க நல்ல டான்சர். அந்த அம்பையர்ஸும் வந்து சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுவும் விமல் சர்மா வாங்க. விமல் சர்மா
விமல் சர்மா வரலனா லோகேஷ் வாங்க, நீங்களும் வாங்க, வரணுமா? ஏங்க நாங்களே ஆடுறோம், உங்களுக்கு என்ன, நீங்க ஃபீல்ட்லயே ஆடுறேன்னு சொன்னீங்க. ஓகே, ஸோ அருண்குமார் அங்க ஓடி வந்துட்டு இருக்கிறாப்ல. அருணே பிரசன்டேஷன் முடிஞ்சிச்சா? வாப்பா. ஓகே, பிரசன்டேஷன் முடிஞ்சிட்டு. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக கோலாகலமாக மே 4ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த போட்டி 17வது நாள் இன்று ஒரு சிறப்பான ஆட்டத்துடன் நிறைவடைந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு வெற்றிகரமான தொடர் 17வது நாள் வந்து கொண்டிருக்கின்றது என்றால் இதில் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பார்வையாளர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்குமே சேரும். அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து நாளை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சங்குமார். பாபாய். டிஜே புட் தி சாங் ப்ளீஸ். ஒரே நிமிஷம் சங்குமார். அருண்குமார் இப்ப வரலன்னா ரத்தம் கக்கி சாவான். எஸ், அருண்குமார் வரலாம் ரத்தம் கைக்கு சாவான். யோ வாயா, ஓவரா பண்ணாத வாயா. டிஜே ப்ளே தி சாங்.